நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 351வது திருநாமம் ஷரீரபிருதே நமக. நம்மாழ்வார் பாடிய பெரிய திருவந்தாதியின் 53வது பாடல். ஒன்றொன்று செங்கன்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வேன் என்றே இருத்தினி நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்று இனிதோனி அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான். இதில் ஆழ்வார் திருமாலை பார்த்து, அடியார்களை நோக்கி குளிர்ந்து அருள் புரியக்கூடிய அன்பு நிறைந்த சிவந்த கண்களை உடைய திருமாலே, எல்லாம் அறிந்த இறைவனான உன்னிடம் ஒரு விஷயத்தை அடியேன் விண்ணப்பிக்கிறேன், நீ கேட்டு அருள்வாயாக. உனது பக்தர்களான எங்களுக்கு நீ எத்தனை எத்தனை நன்மைகள் செய்து அருள் புரிந்தாலும் உனக்கு திருப்தி உண்டாவதில்லை. அதனால் மேலும் என்னென்ன நன்மைகள் செய்யலாம் என்றே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கூறினார். இதை கேட்ட திருமால் ஆழ்வாரை நோக்கி, ஆழ்வீர், நீர் அவதரித்த நாள் முதல் இந்த புளிய மரத்தின் அடியிலேயே அமர்ந்து யோகத்தில் உள்ளீர். நான் உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கூட இதுவரை அருளவில்லை. அவ்வாறு இருக்க அடியார்க்கு எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டு மேலும் என்னென்ன நன்மைகள் செய்யலாம் என்று நான் சிந்திப்பதாக பாடுகிறேரே, இது எப்படி பொருந்தும் என்று கேட்டார். அதற்கு ஆழ்வார், திருமாலே, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இவற்றை யார் வேண்டுமானாலும் தர முடியும். ஆனால் மயர்வர் மதிநலம் அருளுதல் என்பது உன் ஒருவனால் மட்டுமே செய்ய இயலும். அந்த வகையில் எனக்கு மதி எனும் ஞானத்தையும் நலம் எனும் பக்தியையும் கொடுத்தாயே, இதற்கு மேல் வேறென்ன எனக்கு வேண்டும் என்று கேட்டார். திருமால், அது சரி, அப்படியானால் உயிர் தரித்திருக்க உணவு, தண்ணீர் போன்றவை உங்களுக்கு தேவையில்லையா என்று கேட்க, அதற்கு ஆழ்வார், வைகுண்டத்தில் உள்ள அடியார்கள் உணவோ தண்ணீரோ உட்கொள்ளுகிறார்களா என்று கேட்டார். அதற்கு திருமால், அங்குள்ளவர்கள் எனது திருமேனி அழகு குணங்கள் ஆகியவற்றையே உணவாகவும் தண்ணீராகவும் உட்கொண்டு அனுபவிப்பதால் அவர்களுக்கு பசி தாகம் போன்றவை ஏற்படுவது இல்லை என்று விடையளித்தார். உடனே ஆழ்வார், அதுபோலத்தானே எனக்கும் உனது குணங்களையும் அழகையும் உணவாகவும் தண்ணீராகவும் கொடுத்திருக்கிறாய். எனக்கு உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றலை அனைத்துமாக நீயே ஆகிவிட்டாய். இவ்வுலகில் வாழும் காலத்திலேயே அடியார்களுடன் கூடியிருந்து இடையாறாது உனது எழிலையும் குணங்களையும் அனுபவிக்கும் இந்த பாக்கியத்தை விடவா இவ்வாழ்வுக்கு பின் நீ தரக்கூடிய வைகுண்டம் உயர்ந்ததாக இருக்கப் போகிறது என்று கேட்டார். திருமாலோ, ஆழ்வீர், இந்த உலகம், இதில் வாழும் உயிர்கள் அனைவருமே என்னால் தாங்கப்பட்டு என்னால் இயக்கப்பட்டு என்னை விட்டு தனித்து இருக்க முடியாதபடி என் மேன்மைக்காகவே உள்ளார்கள். எனவே உலகமும் உயிர்களும் எனக்கு உடல், அவர்களுக்கு நான் உயிர். உடலுக்கு உணவு அளிக்க வேண்டியது உயிரின் கடமை அல்லவா? எனவே தான் அனைத்து உயிர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான உணவை நான் ஏதோ ஒரு வகையில் அளிக்கிறேன். நீங்களோ அந்த சாதாரண உணவையெல்லாம் விரும்பாதவர். அதனால் உம்மை போன்ற பக்தர்களுக்கு எனது அழகையும் குணங்களையுமே உணவாக அளித்து விடுகிறேன். எனக்கு உடலாக இருக்கும் உமக்கு வேண்டிய உணவை அளிப்பது என் கடமைத்தானே என்று கூறினார். ஷரீரம் என்றால் உடல். இங்கே அது திருமாலுக்கு உடலாக இருக்கும் அவரது அடியார்களை குறிக்கின்றது. பிருத் என்றால் ஊட்டச்சத்து அளிப்பவர். தனது அடியார்களுக்கு தன் அழகையும் குணங்களையுமே உணவாக திருமால் அளிப்பதால் அவர் ஷரீரபிருத் என்று அழைக்கப்படுகிறார். ஷரீரபிருத் என்றால் தன் உடலான பக்தர்களுக்கு உணவளிப்பவர் என்று பொருள். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 351வது திருநாமம். ஷரீரபிருத்தே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் திருமாலின் குணங்களையும் அழகையும் நன்கு அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். நாராயண நாராயண. குறிப்பு: பூதபிருத் என்ற 6வது திருநாமம் அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் உணவளிப்பதை குறிக்கின்றது.
ஷரீரபிருத் என்ற 351வது திருநாமம் விசேஷமாக தன் அடியார்களுக்கு தனது அழகையும் குணங்களையுமே உணவாக இறைவன் அளிப்பதை குறிக்கின்றது. நாராயண நாராயண.